ஹாய் மக்களே, ஹாய். வந்தாச்சு. நம்ம இப்போ எங்கே இருக்கோம் பார்த்தீங்கன்னா, நம்ம ஊர் கிளினிக்கில் தான் இருக்கும். நம்ம ஊர் கிளினிக் தான். இதில் என்ன தம்மா பெரிய இது, நம்ம ஊர் பயமாருக்கு அவ்வளோ இருக்கும். ஃப்ரீ ஃபயர் வைத்தியம் ஆகி போச்சு. இங்கே பாருங்கள், நம்ம ஊர் பொடி பயமாரி எல்லாருக்கும் ஃப்ரீ ஃபயர் வைத்தியம் ஆகி போச்சு. பாருலே ஹரி, பாரு சஞ்சய், பாருங்க ஒரு மாதிரிப்பட்ட பிள்ளைங்க ஸ்டைலில் தான் விளையாடுவானு. ரொம்ப ஃப்ரீ ஃபயர் பைத்தியம். படிக்கக்கூடிய பயமாக இருக்குது. தயவு செய்து சொல்லுங்கள், ஃபோன் மட்டும் வாங்கி கொடுக்காங்க. இல்லைன்னா அவங்க முன்னாடி நீங்கள் ஃபோன் நோண்டாங்க. இப்படி தான் அவ்வளோ பார்த்தீங்கன்னா 4 பேரும் 12 ஃபஸ்ட் இயரு 11ஆம் கிளாஸ் இப்படி தான் படிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளோ பேருக்கும் ஆளுக்கு ஒரு 30,000 செல்லு வச்சுருக்காங்க. ஆளுக்கு ஒருத்தனும் 4 பேரும் சேர்ந்தா எப்படினாலும் 1,50,000 ரூபா எடுத்தாயிரும் ஃபோன் மட்டுமே. பார்த்துக்கோங்க. இவனுக்கெல்லாம் இந்த வயசில் தேவையா? முதல் பேரண்ட்ஸ்ட்டு சொல்லணும். நான்லாம் ஸ்கூல் படிக்கும்போது ஃபோனே வாங்கி தரல. எங்கள் அண்ணன் மாதிரி, எங்கள் அப்பா, எங்கள் அண்ணன், அம்மா எல்லாம் சேர்ந்து நீ படிக்கணும், பாஸ் ஆகணும்னு சொல்லி. இவனுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா பாஸ் ஆகணும்னே இல்லையே, ஃபோன் இருந்தால் ஸ்கூலுக்கே போகிறேன்னு சொல்கிறானே. இவனெல்லாம் கேட்க முடியும். இவனை பார்த்தீங்களா, மாலிக் சோட்டா மாலிக்குன்னா கொத்தனா இருக்குது. மேரா ஃப்ரெண்டுக்கு வினோத். ஆமாம் மக்களே, அதனால் தயவு செய்து சொல்ல, படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு முன்னாடி ஃபோன் நோண்டாங்க. இல்லைன்னா தயவு செய்து ஃபோன் கேட்டால் ஃபோன் கொடுக்காங்க. ஃபோன் வாங்கியும் கொடுக்காங்க. வாழ்க்கையே சீரழிஞ்சு சின்ன பின்னமாக ஆயிடுவானா பார்த்துக்கோங்க. லாஸ்ட்டில் 10 வருஷம் கழித்து கண்ணு தெரியல காது கேட்கலன்னு சொல்லிட்டு இருப்பானே. பார்த்துக்கோங்க. பாய் மக்களே.